இப்போ சிக்கன் ராஜமுந்திரி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வறுத்தெடுக்கணும். அதை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரு. இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கலருக்காக, உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லா பவுடரையும். இப்போது கடைசியாக சால்ட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வறுத்தெடுக்கணும். அதுக்கான எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இந்த சிக்கன் ராஜமுந்திரிக்கு நம்ம எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கணும். இந்த சிக்கன் ராஜமுந்திரிக்கு வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக வறுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ட்ரையாக வறுக்கிறதாங்க. பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் எப்படி வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டுக்கிறதுனால கடாயில் ஒட்டவே ஒட்டாது. இது தனித்தனியாக வரும். அதனால் நல்லா 80% வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சிக்கன் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிறதோ ஒரு 4, ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4 பிச்சு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிருக்கோம், அதை சேர்த்துக்கணும். இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப முக்கியம். அதோட ஃப்ளேவர் தனியாக தெரியும். அதில் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கடைசியாக ஒரு தக்காளி. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்க்கணும். சேர்த்து ஃபுல்லாக மசாலாவோட டாஸ் பண்ணணும். இந்த டிஷ் வந்து ஆந்திரா ஸ்டைலில் நல்லா ஃபேமஸ்ஸு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது
பாருங்கள், நம்ம ராஜமுந்திரி சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் புது புது வீடியோஸை நாங்கள் போட முடியும்.